தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே ஆமேன். அன்பின் இயேசுவே, எங்களுக்காக மனு உருவான தெய்வமே, மனிதராகி பாவத்தை தவிர அனைத்திலும் எங்களைப் போல் வாழ்ந்தவரே, அனைத்து துன்பங்களையும் எங்களைப் போல் ஏற்றவரே, ஆகவே நாங்கள் சோதனைக்குட்படும் பொழுது நீர் எங்களை அறிந்திருக்கிறீர். ஏனெனில் நீரும் சோதனைக்கு உட்பட்டீர். அப்பா, எங்களுடைய வலிமையின்மையை நீர் அறிந்திருக்கிறீர். நீர் அன்று பவுலுக்கு உரைத்தது போல், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாக விளங்கும் என்று நீர் எங்களுக்கு சொல்லுகிறீர். அதற்காக நன்றி அப்பா. எங்களுக்கு நீர் மனம் மாறுவதற்காகவும் உம்முடைய வார்த்தைகளை கீழ்ப்படிந்து நடப்பதற்காகவும் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த அருளின் காலத்திலே நாங்கள் முழுமையாக மனம் திரும்பி உம்முடைய பாடுகளை நினைத்து உம்மை போல நாங்களும் மாற எங்களுக்கு நீர் வரமருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமீன். அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் தவக்காலத்தின் 35ஆம் நாளில் இருக்கிறோம். இன்றிலிருந்து நாம் யோவான் நற்செய்தியை பற்றி சிந்திக்கவும் படிக்கவும் தியானிக்கவும் இருக்கிறோம். 1வது அதிகாரத்திலே 1வது வசனத்திலே தொடக்கத்தில் வாக்கு இருந்தது என்று கூறப்பட்டிருக்கிறது. அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. வார்த்தை கடவுள் தன்மை கொண்டிருந்ததை நாம் அறிகிறோம். கடவுளாகவே இருந்ததையும் நாம் அறிந்து கொள்கிறோம். 14வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார் இருக்கிறது. கடவுளின் வார்த்தை என்பது கடவுளுடைய தன்மையை கொண்டது, கடவுளாக இருந்தது. அது மனிதராக இவ்வுலகிற்கு வந்தது. அது வேறு யாரும் அல்ல, இயேசு. அப்போ தொடக்கத்தில் கடவுள் உலகை படைக்கும் பொழுதே இயேசு வார்த்தையாக இருந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். அவர் கடவுளாக இருந்ததையும் நாம் இதன் மூலம் அறிகிறோம். பிறகு திருமுழுக்கு யோவானை பற்றி குறிப்பிடப்படுகிறது. 8வது வசனத்திலே, அவர் அந்த ஒளி அல்லர், மாறாக ஒளியை குறித்து சான்று பகர வந்தவர். இதோ அனைத்து மனிதரையும் ஒளிர்விக்கக்கூடிய உண்மையான ஒளி உலகிற்கு வருகிறது என்று இயேசுவை பற்றி அறிவிப்பதற்காக பழைய ஏற்பாட்டினுடைய கடைசி இறைவாக்கினராக இந்த திருமுழுக்கு யோவான் அனுப்பப்பட்டார். அந்த இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட அனைவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார் என்று 12வது வசனத்தில் போடப்பட்டுள்ளது. யாரெல்லாம் இயேசுவை நம்பி ஏற்றுக்கொள்கிறார்களோ அப்போது இயேசு வழியாக நாம் கடவுளுடைய பிள்ளைகளாகக்கூடிய உரிமை பெற்றை இயேசு நமக்கு வழங்குகிறார். 17வது வசனத்திலே, திருச்சட்டம் மோசே வழியாக கொடுக்கப்பட்டது, ஆனால் அருளும் உண்மையும் இயேசு கிறிஸ்து வழியாக வெளிப்பட்டன. திருச்சட்டத்தை இயற்றி மக்களுக்கு அதை நினைவுபடுத்தி அதை கடைபிடிக்க வழிவகுத்தவர் மோசே. அந்த திருச்சட்டத்தை மீறி அவர்கள் பாவம் செய்யும் பொழுது கடவுளுடைய அருளை இழந்து விடுகிறார்கள். அந்த அருளை மீண்டும் பெறுவதற்காக அவர்கள் எரிபலி, குற்றநீக்க பலி போன்றவற்றை அவர்கள் செலுத்தினார்கள். ஆனால் இப்பொழுது அருளும் உண்மையும் இயேசு வழியாக நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நாம் அனைவரும் புதிய உடன்படிக்கையில் இருக்கின்றோம். இந்த உடன்படிக்கை நம்மை மீட்பதற்காக இயேசு கடவுளோடு செய்து கொண்ட உடன்படிக்கை. ஆக நம் அனைவரையும் மீட்பதற்காக தன்னைத்தாமே பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டி கடவுளோடு இயேசு செய்து கொண்ட உடன்படிக்கையான இந்த புதிய உடன்படிக்கையில் நாம் வாழுகிறோம். நமக்கான அருள் என்பது இயேசு நமக்கு கடவுளிடமிருந்து பெற்றுத் தருகிறார். கடவுளின் அருளிலிருந்து நம்மை பிரிப்பது பாவம். அந்த பாவத்திலிருந்து நாம் மீண்டுமாக மனம் திரும்பி வரும் பொழுது இயேசு அந்த அருளை மீண்டுமாக நமக்கு வழங்குகிறார். மேலும் பாவத்திலிருந்து கடவுளுடைய வழியை அறிந்து அதன்படி செயல்பட உண்மையாகவும் இயேசு நமக்கு விளங்குகிறார். தொடர்ந்து 29வது வசனத்திலே, இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி, இவரே உலகின் பாவத்தை போக்குபவர், எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று இவரை பற்றியே நான் சொன்னேன். மேலும் 36வது வசனத்திலும் யோவான் அவரை கூர்ந்து பார்த்து, கடவுளுடைய ஆட்டுக்குட்டி இதோ என்கிறார். அவருடைய சீடர் இருவரும் அவர் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்தனர். பாருங்கள் திருமுழுக்கு யோவானுடைய தாழ்ச்சியை. அவர் இயேசுவை பார்க்கும் போதெல்லாம் உலகின் பாவங்களை போக்குவதற்காக இப்போது மனிதராக அவதரித்த செம்மறி இவரே, இதோ அந்த ஆட்டுக்குட்டி என்று தம்முடைய சீடர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இயேசுவை வெளிப்படுத்துகிறார். திருமுழுக்கு யோவானைப் போல ஒவ்வொரு புனிதர்களும் இயேசுவை நமக்கு காட்டுபவர்களாக இருக்கின்றார்கள். இயேசுவை அந்த புனிதர்கள் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். அத்தகைய இயேசுவையே அவர் வாழவும் தான் தாழவும் தம்மை தாழ்த்தி திருமுழுக்கு யோவான் இயேசுவை ஆட்டுக்குட்டி என்கிறார். ஒவ்வொரு திருப்பலியிலும்
இதோ கடவுளின் செம்மறி, இவரே உலகத்தின் பாவங்களை போக்குபவர், இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர் என்று குருவானவர் அந்த அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்து கூறும் பொழுது, நாம் உண்மையாகவே இறைமகனுடைய உடலாகவும் இரத்தமாக மாறி இருக்கக்கூடிய அப்பத்தையும் ரசத்தையும் நாம் பருகும் பொழுது அவருடைய பலியில் நாம் இணைகிறோம், நாம் அவராகவே மாறுகிறோம். தொடர்ந்து இயேசு சீடர்களை அழைக்கிறார். 42வது வசனத்திலே, நீ யோவானின் மகன் சீமோன், இனி கேபா எனப்படுவாய் என்று சீமோன் பேதுருவுக்கு கேபா என்ற பெயரை கொடுக்கிறார். அதற்கு பொருள் பாறை என்பதாகும். ஏனெனில் பின்னாளிலே இந்த பாறையின் மீது என் திருச்சபையை கட்டுவேன் என்று இயேசு அவரிடம் தனது திருச்சபையை ஒப்படைப்பார். 46வது வசனத்திலே நத்தனியேலை குறித்து பார்க்கிறோம். அவர் நாசரேத்திலிருந்து ஏதாவது நல்லது வர முடியுமோ என்று பிலிப்பிடம் கேட்கிறார். நத்தனியேலை பிறகு இயேசு காணும் பொழுது, இவர் உண்மையான இஸ்ரவேலர், கபடற்றவர் என்று அவரை குறித்து கூறுகிறார். அப்பொழுது நத்தனியேல், என்னை உமக்கு எப்படி தெரியும் என்று அவரிடம் கேட்கும் பொழுது, இயேசு, பிலிப்பு உம்மை கூப்பிடுவதற்கு முன் நீ அத்திமரத்தின் கீழ் இருந்த போதே நான் உம்மை கண்டேன் என்று பதிலளித்தார். அந்த காலத்திலே அத்திமரத்தினுடைய நிழலிலே இருந்து தியானம் செய்வதும் இறை அரசை பற்றிய திருச்சட்டங்களை அறிவிப்பதும் வழக்கமாக இருந்து வந்துள்ளது. அத்தகைய இடத்திலே இந்த நத்தனியேலை இயேசு கண்டிருக்கிறார். அவருடைய உள்ளத்தை இவர் அறிந்திருக்கிறார். ஆகவே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் பொழுதே நான் உன்னை கண்டேன் என்று கூறுகிறார். ஆம், இயேசு இப்பொழுதும் கூட எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நம் இதயத்தை காண்கிறவர். அத்தகைய இயேசுனுடைய வார்த்தைகளை கேட்ட அந்த நத்தனியேல் அவரை பார்த்து, ரபி, நீர் இறைமகன், நீரே இஸ்ரேலின் அரசர் என்று கூறுகிறார். அத்திமரத்தின் கீழே கண்டேன் என்றதாலா நீ என்னை நம்புகிறாய்? இதைவிட பெரியனவற்றை நீ காண்பாய் என்று இயேசு நத்தனியேலிடம் கூறி 51வது வசனத்திலே மேலும் வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என மிக உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அவரிடம் கூறினார். நமது முதுபெரும் தந்தை யாக்கோபு கண்ட மண்ணுலகையும் விண்ணுலகையும் தொடுவதாக இருந்த அந்த மிகப்பெரிய ஏணியிலே வானதூதர்கள் ஏறுவதையும் இறங்குவதையும் அவர் கண்டார். அத்தகைய ஏணிக்கு தன்னை ஒப்பிட்டு கடவுளுடைய தூதர்கள் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என மிக உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு கூறுகிறார். வானதூதர்களைப் போலவே நாம் இயேசு என்னும் ஏணி மூலமாக கடவுளுடைய அன்பை அறிந்து கொள்ளவும் அவரை தந்தையாக ஏற்றுக்கொள்ளவும் நம்மை போன்ற மக்களை பிறரை அன்பு செய்வதற்காக இயேசு என்னும் அந்த ஏணி வழியாக இறங்கி வருகிறோம் என்ற பொருளை நாம் இதன் மூலமாக அறிந்து கொள்வோம். தொடர்ந்து கானாவூர் திருமணத்திலே இயேசு புதுமை செய்ததை நாம் பார்க்கிறோம். நமது அன்னை மரியாள் 5வது வசனத்திலே பணியாளர்களிடம் அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்கிறார். ஆக அவர் அவர்களுக்கு மட்டுமல்ல, நாம் இயேசுவினுடைய சீடர்களாக இருக்க வேண்டும் எனில் இயேசு நமக்கு சொல்வதையெல்லாம் நாம் செய்யும் பொழுது உண்மையாகவே அவரது பிள்ளைகளாகவும் சீடர்களாகவும் கிறிஸ்தவர்களாகவும் நாம் வாழ முடியும் என்பதை நாம் இதன் மூலம் அறிந்து கொள்வோம். பாருங்கள், இயேசு யூதருடைய தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகளை பார்க்கிறார். தூய்மை சடங்குகளுக்கு தேவையான அந்த கல் தொட்டிகள் வீட்டிற்கு வெளியே கிடக்கும். அது அவ்வளவு சுத்தமாக அதனுடைய பகுதிகள் இருக்குமா என்பதை உறுதி செய்ய முடியாது. அப்படிப்பட்ட அந்த கல் தொட்டிகளை எடுத்து அவற்றிலே தண்ணீர் நிரப்பச் சொல்லுகிறார். தண்ணீரை முகந்து எடுத்து பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறுகிறார். அவர்களும் அவ்வாறே செய்கிறார்கள். இதுவரை அருள் அடையாளம் செய்ததை அவர்கள் பார்த்ததில்லை. அன்னை மரியாள் அந்த பணியாளர்களை பார்த்து அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்கிறார். ஆகவே அவர்கள் அப்படியே கீழ்ப்படுகிறார்கள். தரம் வாய்ந்த ஒரு ரசமாக அதை மாறுவதை நாம் பார்க்கிறோம். அந்த பந்தி மேற்பார்வையாளர் மணமகனையே கூப்பிடுகிறார். கூப்பிட்டு எல்லோரும் நல்ல ரசத்தை முதலில் பரிமாறுவார்கள். யாவரும் விருப்பம் போல் குடித்து முடித்த பிறகு தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவார்கள். ஆனால் நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் வைத்திருந்தது ஏன் என்று கேட்கிறார். இதுதான் இயேசு செய்த முதல் அருள் அடையாளம். மற்றவர்களை தூய்மைப்படுத்தக்கூடிய அந்த கல் தொட்டிகளிலே இயேசு நிரப்பி மிக தரம் வாய்ந்த ஒரு ரசமாக அதனை வெறும் தண்ணீரை மாற்றியதை நாம் பார்க்கிறோம். மோசமான நிலையிலே அந்த கல் தொட்டிகளைப் போல நாம் இருந்தாலும், நாம் மற்றவர்களுக்கு பயன்படக்கூடியவர்களாக இருந்தால் நம்மை கொண்டு இயேசு நிச்சயமாக மிக அதிக அற்புதங்களை அவர் நிகழ்த்துவார், மாற்றங்களை நிகழ்த்துவார். தொடர்ந்து இயேசு கோவிலை தூய்மைப்படுத்தக்கூடிய நிகழ்விலே, உம் இல்லத்தின் மீதுள்ள ஆர்வம் என்னை எரித்துவிடும் என்று எழுதியுள்ளதை சீடர்கள் நினைவு கூர்ந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இது திருப்பாடல் 69:9 இருக்கின்றது. மேலும் அவர் இறந்தோரிடமிருந்து உயிருடன் எழுப்பப்பட்ட போது அவர் இவ்வாறு சொல்லியிருந்ததை அவருடைய சீடர் நினைவு கூர்ந்து மறைநூலையும் இயேசுவின் கூற்றையும் நம்பினர். அங்கிருந்த யூதர்கள் இதையெல்லாம் செய்வதற்கு
உமக்கு உரிமை உண்டு என்பதற்கு நீர் காட்டும் அடையாளம் என்ன என்று கேட்கும் பொழுது, இந்த கோவிலை இடித்து விடுங்கள், நான் 3 நாளில் இதை கட்டி எழுப்புவேன் என்கிறார். ஆனால் அவர் தமது உடலாகிய கோவிலை பற்றியே பேசுகிறார். அது அப்பொழுது அருகிலிருந்த சீடர்களுக்கு அது புரியவில்லை, ஏனெனில் அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. ஆனால் இயேசு விண்ணகம் சென்று துணையாளரான தூய ஆவியானவரை அனுப்பியது பிறகு அவரது கண்கள் திறக்கப்பட்டன. அந்த சீடர்கள் அதை நினைவு கூர்ந்து அப்பொழுது இயேசுவையும் மறைநூலையும் அவர்கள் நம்புகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து 23வது வசனத்திலே இயேசு பாஸ்கா விழாவிலே நிறைய அருள் அடையாளங்களை அங்கு செய்கிறார். அந்த அருள் அடையாளங்களை பார்த்து பலர் அவரது பெயரில் நம்பிக்கை வைத்தனர். ஆனால் இயேசு அவர்களை நம்பிவிடவில்லை என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே மக்களுடைய உள்ளங்களுடைய மனத்தினுடைய ஆழ் நிலையில் இருக்கக்கூடிய எண்ணங்களை நம் ஆண்டவராகிய இயேசு அறிகிறார். ஆகவே நாம் எண்ணங்களை முதலில் மாற்றுவோம். இயேசுவின் விருப்பத்திற்கு ஏற்ற வகையிலே நாம் செயல்படுவோம். அருள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் பார்த்து இயேசுவை நம்பி நமக்கும் அது போன்று நடக்கும் என்பதற்காக மட்டும் இயேசுவை தேடாமல் அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பவர்களாக நாம் மாறுவோம். ஏனெனில் மனித உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிகிறார். ஆமீன். தொடர்ந்து இறை வார்த்தைக்கு செவிமடுப்போம். வாக்கு மனிதராதல். தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். அனைத்தும் அவரால் உண்டாயின. உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை. அவரிடம் வாழ்வு இருந்தது, அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது, இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை. கடவுள் அனுப்பிய ஒருவர் இருந்தார், அவர் பெயர் யோவான். அவர் சான்று பகருமாறு வந்தார். அனைவரும் தம் வழியாக நம்புமாறு அவர் ஒளியை குறித்து சான்று பகர்ந்தார். அவர் அந்த ஒளி அல்ல, மாறாக ஒளியை குறித்து சான்று பகர வந்தவர். அனைத்து மனிதரையும் ஒளிர்விக்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருந்தது. ஒளியான அவர் உலகில் இருந்தார். உலகு அவரால் தான் உண்டானது, ஆனால் உலகு அவரை அறிந்து கொள்ளவில்லை. அவர் தமக்குரியவரிடம் வந்தார், அவருக்கு உரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகள் ஆகும் உரிமையை அளித்தார். அவர்கள் இரக்கத்தினாலோ உடல் இச்சையினாலோ ஆண்மகன் விருப்பத்தினாலோ பிறந்தவர்கள் அல்ல, மாறாக கடவுளால் பிறந்தவர்கள். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம். அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய அவர் தந்தையின் ஒரே மகன் என்னும் நிலையில் இம்மாட்சியை பெற்றிருந்தார். யோவான் அவரை குறித்து, எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன் என உரத்த குரலில் சான்று பகர்ந்தார். இவரது நிறைவிலிருந்து நாம் யாவரும் நிறைவாக அருள் பெற்றுள்ளோம். திருச்சட்டம் மோசே வழியாக கொடுக்கப்பட்டது, அருளும் உண்மையும் இயேசு கிறிஸ்து வழியாய் வெளிப்பட்டன. கடவுளை யாரும் என்றுமே கண்டதில்லை. தந்தையின் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவரும் கடவுள் தன்மை கொண்டவருமான ஒரே மகனே அவரை வெளிப்படுத்தினார். முதல் பாஸ்கா விழா திருமுழுக்கு யோவான் சான்று பகர்தல். எருசலேமுள்ள யூதர்கள் குருக்களையும் லேவியர்களையும் யோவானிடம் அனுப்பி, நீர் யார் என்று கேட்டபோது அவர், நான் மெசியா அல்ல என்று அறிவித்தார். இதை அவர் வெளிப்படையாக கூறி மறுக்காமல் ஒப்புக்கொண்டார். அப்போது, அப்படியானால் நீர் யார்? நீ எலியாவா என்று அவர்கள் கேட்க, அவர் நான் அல்ல என்றார். நீர்தாம் வரவேண்டிய இறைவாக்கினரா என்று கேட்டபோதும் அவர் இல்லை என்று மறுமொழி கூறினார். அவர்கள் அவரிடம், நீர் யார்? எங்களை அனுப்பியவரிடம் நாங்கள் மறுமொழி சொல்லியாக வேண்டும். எனவே உம்மை பற்றி என்ன சொல்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், ஆண்டவருக்காக வழியை செம்மையாக்குங்கள் என பாலை நிலத்தில் குரல் ஒன்று கேட்கிறது என்று இறைவாக்கினர் எசையா உரைத்தது என்னை பற்றியே என்றார். பரிசேயரால் அனுப்பப்பட்ட அவர்கள் அவரிடம், நீர் மெசியாவோ எலியாவோ வரவேண்டிய இறைவாக்கினரோ அல்ல என்றால் ஏன் திருமுழுக்கு கொடுக்கிறீர் என்று கேட்டார்கள். யோவான் அவர்களிடம், நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் அறியாத ஒருவர் உங்களிடையே நிற்கிறார். அவர் எனக்கு பின் வருபவர். அவருடைய மிதியடி வாரை அழுக்கள் கூட எனக்கு தகுதியில்லை என்றார். இவை யாவும் யோர்தான் ஆற்றுக்கு அக்கறையில் உள்ள பெத்தானியாவில் நிகழ்ந்தன. அங்குதான் யோவான் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்தார். மறுநாள் இயேசு தம்மிடம் வருவதைக் கண்ட யோவான், இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டியாம் இவரே உலகின் பாவத்தை போக்குபவர்.
எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன். இவர் யாரென்று எனக்கு தெரியாதிருந்தது, ஆனால் இஸ்ரேல் மக்களுக்கு இவரை வெளிப்படுத்தும் பொருட்டே நான் வந்துள்ளேன். தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தும் வருகிறேன் என்றார். தொடர்ந்து யோவான் சான்றாக கூறியது, தூய ஆவி புறாவைப் போல வானிலிருந்து இறங்கி இவர் மீது இருந்ததைக் கண்டேன். இவர் யாரென்று எனக்கு தெரியாதிருந்தது, ஆனால் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கும்படி என்னை அனுப்பியவர், தூய ஆவி யார் மீது இறங்குவதை காண்பீரோ அவரே தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பவர் என்று என்னிடம் சொல்லியிருந்தார். நானும் கண்டேன். இவரே இறைமகன் என்று சான்றும் கூறி வருகிறேன். முதல் சீடர்களை அழைத்தல். மறுநாள் யோவான் தம் சீடர் இருவருடன் மீண்டும் அங்கு நின்று கொண்டிருந்தார். இயேசு அப்பக்கம் நடந்து சென்று கொண்டிருந்தார். யோவான் அவரை கூர்த்து பார்த்து, இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி என்றார். அந்த சீடர் இருவரும் அவர் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்தனர். இயேசு திரும்பி பார்த்து அவர்கள் தம்மை தொடர்ந்து வருவதைக் கண்டு, என்ன தேடுகிறீர்கள் என்று அவரிடம் கேட்டார். அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், வந்து பாருங்கள் என்றார். அவர்களும் சென்று அவர் தங்கியிருந்த இடத்தை பார்த்தார்கள். அப்போது ஏறக்குறைய மாலை 4 மணி. அன்று அவர்கள் அவரோடு தங்கினார்கள். யோவான் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்த இருவருள் அந்திரேயா ஒருவர். அவர் சீமோன் பேதுருவின் சகோதரர். அவர் போய் முதலில் தம் சகோதரரான சீமோனை பார்த்து, மெசியாவை கண்டோம் என்றார். மெசியா என்றால் அருள் பொழிவு பெற்றவர் என்பது பொருள். பின்பு அவர் சீமோனை இயேசுவிடம் அழைத்து வந்தார். இயேசு அவரை கூர்ந்து பார்த்து, நீ யோவானின் மகன் சீமோன், இனி கேபா எனப்படுவாய் என்றார். கேபா என்றால் பாறை என்பது பொருள். பிலிப்பு, நத்தானியேல் ஆகியோரை அழைத்தல். மறுநாள் இயேசு கலிலேயாவுக்கு செல்ல விரும்பினார். அப்போது அவர் பிலிப்பை கண்டு, என்னை பின்தொடர்ந்து வா என கூறினார். பிலிப்பு பெத்சாய்தா என்னும் ஊரை சேர்ந்தவர். அந்திரேயா, பேதுரு ஆகியோரும் இவ்வூரை சேர்ந்தவர்கள். பிலிப்பு நத்தானியேலை போய் பார்த்து, இறைவாக்கினர்களுக்கும் திருச்சட்ட நூலில் மோசேயும் குறிப்பிட்டுள்ளவரை நாங்கள் கண்டு கொண்டோம். நாசரேத்தை சேர்ந்த யோசேப்பின் மகன் இயேசுவே அவர் என்றார். அதற்கு நத்தானியேல், நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வர முடியுமோ என்று கேட்டார். பிலிப்பு அவரிடம், வந்து பாரும் என்று கூறினார். நத்தானியேல் தம்மிடம் வருவதை இயேசு கண்டு, அவர் உண்மையான இஸ்ரேலர், கபடற்றவர் என்று அவரை குறித்து கூறினார். நத்தானியேல், என்னை உமக்கு எப்படி தெரியும் என்று அவரிடம் கேட்டார். இயேசு, பிலிப்பு உம்மை குறிப்பிடுவதற்கு முன்பே நீர் அத்திமரத்தின் கீழ் இருந்தபோதே நான் உம்மை கண்டேன் என்று பதிலளித்தார். நத்தானியேல் அவரை பார்த்து, ரபி, நீர் இறைமகன், நீரே இஸ்ரேல் மக்களின் அரசர் என்றார். அதற்கு இயேசு, உம்மை அத்திமரத்தின் கீழ் கண்டேன் என்று உம்மிடம் சொன்னதாலா நம்புகிறீர்? இதைவிட பெரியவற்றை காண்பீர் என்றார். மேலும் வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என மிக உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று அவரிடம் கூறினார். யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 2. கானாவில் திருமணம். 3ஆம் நாள் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்துவிட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்போது மொண்டு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார்.
அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் மொண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லாரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர், யாவரும் விருப்பம் போல் குடித்த பின்புதான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அரும் அடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் மாட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். இதன் பிறகு அவரும் அவர் தாயும் சகோதரர்களும் அவருடைய சீடரும் கப்பர்நாகுமுக்கு சென்று அங்கு சில நாட்கள் தங்கியிருந்தனர். கோவிலை தூய்மைப்படுத்துதல். யூதர்களுடைய பாஸ்கா விழா விரைவில் வரவிருந்ததால் இயேசு எருசலேமுக்கு சென்றார். கோவிலில் ஆடு மாடு புறா விற்போரையும் அங்கே உட்கார்ந்திருந்த நாணயம் மாற்றுவோரையும் கண்டார். அப்போது கயிறுகளால் ஒரு சாட்டை பின்னி அவர்கள் எல்லோரையும் கோவிலிலிருந்து துரத்தினார். ஆடு மாடுகளையும் விரட்டினார். நாணயம் மாற்றுவோரின் சில்லறை காசுகளை கொட்டிவிட்டு மேஜைகளையும் கவிழ்த்து போட்டார். அவர் புறா விற்பவர்களிடம், இவற்றை இங்கிருந்து எடுத்துச் செல்லுங்கள், என் தந்தையின் இல்லத்தை சந்தை ஆக்காதீர்கள் என்று கூறினார். அப்போது அவருடைய சீடர்கள், உம் இல்லத்தின் மீதுள்ள ஆர்வம் என்னை எரித்துவிடும் என்று மறைநூலில் எழுதியுள்ளதை நினைவு கூர்ந்தார்கள். யூதர்கள் அவரை பார்த்து, இவற்றையெல்லாம் செய்ய உமக்கு உரிமை உண்டு என்பதற்கு நீர் காட்டும் அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக அவர்களிடம், இக்கோவிலை இடித்து விடுங்கள், நான் 3 நாளில் இதை கட்டி எழுப்புவேன் என்றார். அப்போது யூதர்கள், இந்த கோவிலை கட்ட 46 ஆண்டுகள் ஆயிற்று, நீர் 3 நாளில் இதை கட்டி எழுப்பி விடுவீரோ என்று கேட்டார்கள். ஆனால் அவர் தம் உடலாகிய கோவிலை பற்றியே பேசினார். அவர் இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட போது அவருடைய சீடர் அவர் இவ்வாறு சொல்லியிருந்ததை நினைவு கூர்ந்து மறைநூலையும் இயேசுவின் கூற்றையும் நம்பினர். இயேசு அனைவரையும் அறிபவர். பாஸ்கா விழாவின் போது இயேசு எருசலேமில் இருந்த வேளையில் அவர் செய்த அரும் அடையாளங்களைக் கண்டு பலர் அவரது பெயரில் நம்பிக்கை வைத்தனர். ஆனால் இயேசு அவர்களை நம்பிவிடவில்லை. ஏனெனில் அவருக்கு அனைவரை பற்றியும் தெரியும். மனிதரை பற்றி அவருக்கு யாரும் எடுத்து சொல்ல தேவையில்லை. ஏனெனில் மனித உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தார். தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமேன்.